இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்வேறு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இடம்பெற்றிருந்த வேளையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரத்தில் திடீரென சிங்க கொடிகளுடன் ஒரு கூட்டம் உட்புகுந்து யாழ்ப்பாண நகரில் நகர்வலம் வந்தது. இந்த கூட்டம் தொடர்பான பின்னணிகள் தற்போது வெளியாகியுள்ளது. யார் இந்த பேரணியை ஏற்பாடு செய்தது, இதன் பின்னணியில் யாழ் மக்களா இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் போன்ற கேள்விகளுக்கு விடை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு ஏற்படுத்தப்பட்ட இந்த பேரணி ஐக்கிய இளைஞர் இயக்கம் என்ற ஒரு அமைப்பினால் இந்த பேரணி உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த அமைப்பின் தலைவர் அல்லது இந்த அமைப்பின் செயல்பாடு தொடர்பில் இதுவரை எவருக்கும் தெரியாத ஒரு அனாமதேய அமைப்பாக இந்த அமைப்பு காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பித்த இவர்களுடைய இந்த பேரணி யாழ் நகரை வலம் வந்தது. மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் என வாகனங்கள் மற்றும் கார்களில் தேசிய கொடியை பறக்கவிட்டு இவர்கள் இந்த பேரணியை மேற்கொண்டார்கள். இதன்போது நடைபவனியாக மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி ஆகிய வாகனங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்த பேரணியில் தமிழ் எழுத்து பிழைகளுடனான பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. எனவே அதிலிருந்து சில சந்தேகங்கள் எழுந்தது. இவர்கள் யார், உண்மையில் யாழ்ப்பாண மக்களா என்ற கேள்வி எழும்பியது. ஏனெனில் பதாதைகளில் அவ்வளவு தமிழ் எழுத்து பிழைகள் காணப்பட்டன. அத்துடன் தென்னிலங்கை தரப்புகளின் பின்னணியில் இயங்கும் அமைப்புகளின் ஏற்பாடாக இருக்குமா என்ற சந்தேகம் எழும்பிய பின் அது தொடர்பாக ஆராய்ந்த போது பேரணியில் பங்கேற்ற கணிசமான வாகனங்கள் வெளி மாகாணங்களின் பதிவை கொண்டிருந்தமை அவதானிக்கப்பட்டது. அத்துடன் பேருந்துகளிலிருந்து அழைத்து வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க வைக்கப்பட்டனர். அத்துடன் அவர்களுடைய மொழிநடையிலும் வித்தியாசம் காணப்பட்டது. எனவே வெளி மாகாணத்திலிருந்து திட்டமிட்டு சில அமைப்புகளால் யாழ்ப்பாணத்தில் இந்த மக்கள் கூட்டம் வரவழைக்கப்பட்டு போராட்டம் இடம்பெற்றது அம்பலமாகியுள்ளது.